இன்றைய தினம் வேளாண் துறை சார்பாக வயல் தின விழா நடைபெற்றது. அந்த வயல் தின விழாவில் நாங்கள் கூட்டுறவு கடன் சம்பந்தமாகவும் மற்றும் வ த மேட்டூர் அணை திறக்காத சம்பந்தமாகவும் அதிகாரி மட்டத்தில் ஒரு மனு கொடுத்து எங்கள் வாயிலாக தெரியப்படுத்தினோம். இப்போ வந்து நேற்றைய தினம் வந்து முதலமைச்சர் வந்து தேர்தல் வாக்குறுதியில குடுத்ததுக்கு மாறாக வந்து ஒரு அறிக்கை வந்து வாரம் வாரம் அறிக்கை விடுறாரு. போன வாரம் 50,000ங்கிறாரு. மறுபடியும் போராட்டம் நடத்தின பிறகு அப்புறம் 75,000ங்கிறாரு. அப்புறம் இன்னொரு நேரம் போராட்டம் பண்ணா 1,00,000 பாரு. இதே மாதிரிக்க நாங்க 2,00,000 ரூபாய் வரைக்கும் அந்த கடன் தள்ளுபடியை பண்றதுக்கு 10 நடம் போராடியே எங்களுக்கு வந்து வாழ்க்கையை தொலைக்கிறதா விவசாயிகள்லாம். விவசாயிகள்லாம் வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து கீழ்த்தரமா நினைக்காதீங்க. இப்ப மகாராஷ்டிராவிலலாம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, கூட்டுறவு வங்கி அனைத்திலுமே நகைக்கடன் வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா? உடனடியா முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுல அனைத்து விவசாயிகளோட கடனை வந்து தேசியமயமாட்ட வங்கியா இருந்தாலும் கூட்டுறவு வங்கியா இருந்தாலும் கடனை வந்து தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது மாதிரி தள்ளுபடி நீங்க பண்ணலன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்க வந்து சந்திக்க நேரிடும். இது வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில தான் நாங்க கேட்கிறோம். நாங்களும் விவசாயிகளா யாரும் வந்து கேட்கல. நீங்க தேர்தல்ல நின்று வந்து வாக்குகளை வந்து வாங்கி முதலமைச்சரை வந்து விவசாயிகளை ஏமாத்தணும்னு